ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு மாலை பொழுது யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம கன்னியாகுமரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கன்னியாகுமரினாலே நமக்கு ஃபஸ்ட்டு தோன்றது விவேகானந்தர் மெமோரியலும் திருவள்ளுவர் ஸ்டாச்சுவும் தான். அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் நான் காமிச்சிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எனக்கு கன்னியாகுமரின்றது இது ஃபஸ்ட் டைம் கிடையாது. நான் முன்னாடி போயிருக்கேன். பட் அப்போ எனக்கு அந்த அளவுக்கு விவரம் கூட தெரியாத அளவில் இருந்தப்போ தான் நான் போயிருக்கேன். அப்போ இந்த திருவள்ளுவர் ஸ்டாச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் தான் போயிட்டுருந்துச்சு. ஸோ நான் திரும்பி அது கட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்க்கணுன்றது என்னோட ரொம்ப நாள் ஆசை. திடீர்னு ஃபார்ச்சுனேட்லி இந்த சான்ஸ் எனக்கு கிடச்சிது. ஸோ போய் பார்க்கணுன்றதுக்கு எனக்கு ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தேன். நாங்கள் போயிருந்தது ஒரு வீக்கெண்ட்னால செம்ம கூட்டமாக இருந்துச்சு. ஸோ ஸ்கூல்ஸுமே லீவுன்றனால நிறைய நிறைய பேர் வந்திருந்தாங்க. மோஸ்ட்லி நம்ம அந்த ஃபெரி ரைட் போகிறதுக்கு ரொம்ப க்யூ இருக்கும். ஸோ நம்ம வெப்சைட்டில் ஆல்ரெடி ஆன்லைன்லேயே டிக்கெட் புக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம க்யூஸை அவாய்ட் பண்ணிக்கலாம். பூம்புகார் ஷிப்பிங் கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அதுலேயே நம்ம என்னைக்கு ட்ரிப் போகிறோமோ அதுக்கு முன்னாடியே டிக்கெட்டை புக் பண்ணி வச்சுக்கலாம். போட்டிங்லாம் போயிருக்கோம். பட் கடலுக்குள்ளே போட்டில் போகிறோம்னு நினைக்கையில கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. இது ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரிப்புன்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம ஒரு 3 கடல் கலக்கிற ஒரு இடத்த நம்ம பார்க்குறோம். அதுவும் அந்த அந்த கடலில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்றது ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயம். அது ரொம்பவும் நல்லாவும் இருந்துச்சு. நம்ம போட்டை விட்டு இறங்குனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு என்ட்ரி டிக்கெட் மாதிரி எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறம் நம்ம உள்ளே போயிட்டு விவேகானந்தர் பாறையும் திருவள்ளுவர் ஸ்டாச்சுவும் பார்க்கலாம். நம்ம டிக்கெட் எடுத்த இடத்துலே நம்ம ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் விடுற மாதிரி இருக்கும். உள்ளே வெறும் காலோட தான் போகிற மாரி இருக்கும். பட் அங்கே அந்த கூலிங் பெயிண்ட் அதெல்லாம் அடித்து வச்சிருக்கனால நாங்கள் போனது வெயிலா இருந்தாலும் ஓரளவுக்கு மேனேஜபிளாக தான் இருந்துச்சு. சுவாமி விவேகானந்தர் தியானம் பண்ண ஒரு சின்ன தீவை தான் அவரோட நினைவிடமாக ஆக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, தி மோஸ்ட் ஐகானிக் திருவள்ளுவர் ஸ்டாச்சு பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அந்த கடலுக்கு நடுவில் அவர் நிற்கிற அந்த உயரத்தை பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. நான் கிளாஸ் பிரிட்ஜ் ரொம்ப எக்ஸைட்டடாக போயிருந்தேன். பட் நாங்கள் போயிருந்த டைமில் சில ரிப்பேர் ஒர்க்லாம் போயிட்டு இருந்ததுனால கிளாஸ் பிரிட்ஜ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கல. இந்த பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணி எனக்கு தெரிஞ்சு 1 இயருக்கு மேலே தான் இருக்கும். பட் அதுக்குள்ளேயே ஏன் ரிப்பேர் ஒர்க்லாம் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியல. பட் அது கீழே பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போகையில பாறையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த திருவள்ளுவர் சிலை பார்த்திங்கன்னா 133 அடி. அதாவது திருக்குறளில் இருக்க அதிகாரத்தோடைய எண்ணிக்கைப்படி வச்சு கட்டியிருக்காங்க. இது ரொம்ப வருஷம் கட்டியிருக்காங்க. ஸோ சுனாமியில் கூட மேன்மேட் ஸ்ட்ரக்சராக இருந்தாலும் சுனாமியில் கூட அவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிற அளவுக்கு இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. உள்ள நம்ம அவர் கால் வரைக்கும் நம்ம போய் பார்க்குற அளவுக்கு இருக்குது. ஸோ நான் அவர் காலு கீழே நின்று மேலே வரைக்கும் கவர் பண்ணணும்னு எடுத்து பார்த்தேன். ஆனால் முடியல. தெரியல. ஏன்னா அவ்வளோ ஹைட் அது. கீழே இறங்கி வர வழியில் பார்த்திங்கன்னா திருக்குறள் ஃபுல்லாக செவரு ஃபுல்லாக எழுதியிருந்தாங்க. இதெல்லாம் கூட சீக்கிரம் பார்த்துட்ட மாதிரி இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் ரிட்டர்ன் போறதுக்கு போட்டுக்கு நின்ன க்யூ தான் ரொம்ப பெருசு.
நம்ம வந்து திருவள்ளுவர் ஸ்டாச்சு கிட்ட, அதாவது அந்த பிரிட்ஜ் ஸ்டார்ட்டிங் கிட்ட இருந்து நம்ம க்யூல நின்னு போற மாரி இருந்துச்சு. அதுவே வந்து ஒரு கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கிட்ட வந்து க்யூல நிக்கிற அளவுக்கு வந்து பெரிய க்யூ. ஸோ வந்து நீங்க கன்னியாகுமரி போறீங்க, இங்க உள்ள போயி விவேகானந்தர் அதெல்லாம் பார்க்கணும்னு நெனைக்கிறீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து எல்லாருக்கும் லீவா இருக்கிற டேட்ட அவாய்ட் பண்ணிட்டு போங்க. இன்னொன்னு பெஸ்ட் டைம் டு விசிட்ன்னு பார்த்தீங்கன்னா, ஏர்லி மார்னிங் சன்ரைஸ் இல்லன்னா சன்செட் ஈவினிங் பார்க்குற மாதிரி போங்க. இன்னும் வந்து அங்க திருவள்ளுவர் ஸ்டாச்சுலேருந்து பார்க்குறப்போ, இன்னுமே அது வந்து ரொம்ப அழகா இருக்கும் பார்க்குறதுக்கு. நாங்க போயிருந்தது லீவ் டைம்னால, அங்க ரொம்ப ரஷ்ஷா இருக்கும்னு சொல்லிட்டு, நாங்க அங்க இருக்கிற சன்செட் பாயிண்ட்ட வந்து விசிட் பண்ணல. அங்கேருந்து ஒரு 10 டூ 15 மினிட்ஸ் தள்ளி இருக்கிற கோவளம் பீச்சுன்ற இடத்துக்கு தான் போயிட்டு சன்செட் பார்த்தோம். ரொம்ப நீட்டான, அமைதியான பீச் அது. அந்த இடத்துல போய் சன்செட் பார்த்தீங்கன்னா, இன்னுமே வந்து ப்ளசன்ட்டா இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, திருப்பரப்பு ஃபால்ஸ். இது வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்கு. பட் கன்னியாகுமரியிலேருந்து இது ஒரு 2 ஹவர்ஸ் ட்ராவல்ல தான் இருக்கு. ஸோ கன்னியாகுமரி போறீங்க அப்படின்னா, இதையுமே உங்களோட ஐட்னரியில ஆட் பண்ணிக்கோங்க. நாகர்கோவில்லேருந்து ஒரு 45 கிலோமீட்டர்ஸ்ல தான் இது இருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. ஸோ குளிக்கிறதுக்குனாலும் ஆ நீங்க ஃபால்ஸ்ல குளிக்க விரும்புவீங்கன்னா, போம்போதே ப்ரிப்பேர்டா போயிருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பேச்சிப்பாறை டேம். இந்த டேம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு, கேரளா பார்டர் கிட்ட தான் இருக்கு. வெஸ்டர்ன் காட்ஸ் இதுகிட்ட இருக்கிறனால ரொம்ப அழகான ஒரு வியூ இது. ஆ இன்னொன்னு இங்க வந்து போட்டிங் இருக்கு. ஸோ வந்து இங்க போறீங்க அப்படின்னா, போட்டிங் போற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா, இத போங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இல்லன்னா வந்து ஜஸ்ட் ஒரு டேம் பார்க்க போன மாதிரி ஆயிரும். பட் இங்க போயிட்டு நாங்க போட்டிங் போகல. பிகாஸ் அதுக்கு அடுத்து வந்து அடுத்த இடத்துக்குலாம் போறதுக்கு டைம் வேணுன்றனால, நாங்க போட்டிங் போகல. ஸோ, நீங்க அதுக்கேத்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து பார்க்கையில இந்த டேம் தெரியும். ஸோ, இதுலேருந்து கொஞ்சம் தூரம் மேலே ஏறி போய் பார்த்தோன்னா தான் அந்த போட்டிங்கோட வியூ பாயிண்ட் பார்க்கலாம். ரொம்ப அழகா இருந்துச்சு. ரொம்பவே பெரிய டேம் இது. அ ஒரு ரொம்பவே அழகான இயற்கையான இடம் தான் சொல்லணும் இத. அங்க போட் போகுது உங்களுக்கு தெரியுதா? ஒரு சின்ன போட் அங்க போயிட்டுருக்கு. உள்ள நெறைய தீவு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இதுலேருந்து கீழ போய் தான் போட்டிங் போற மாரி இருக்கும். லாஸ்ட்டா என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா, முட்டம் பீச். இது எனக்கு ரொம்பவே புடிச்சிருந்துச்சு. ஏ ஏன்னு சொல்ல தெர்ல. ரொம்ப அழகான ஒரு பீச் இது. ஆனா, நாங்க போனது வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீங்க இத பிளான் பண்றீங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு 4:00 இங்க ரீச் ஆகுற மாரி போங்க. சன்செட் வந்து ரொம்பவே அழகா இருந்துச்சு இந்த இடத்துல. என்னால அத கவர் பண்ண முடில. அப்போதைக்கு நாங்க ஒரு டிராஃபிக்ல மாட்டிட்டனால, என்னால அத வீடியோல கவர் பண்ண முடில. இங்க போனீங்க அப்டின்னா, குழந்தைங்க விளையாடுறதுக்கும் வந்து இங்க எல்லாமே நல்லாவே செட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்துட்டு இங்க போறது அப்டின்னா, ஒரு ஈவினிங் 4:00லாம் ரீச் ஆகுற மாரி பார்த்துக்கோங்க. நாங்க கீழ வந்து கடற்கரை ரீச் ஆகும்போதே சன்லைட் போயிருச்சு. ஸோ வந்துட்டு அங்க இருந்த போலீஸ் வந்து எங்கள தண்ணிக்குள்ள போகவும் விடல. ஏன்னா, அது ரொம்ப ரிஸ்க் பாறைலாம் இருக்கிறனால, இழுத்துட்டு போச்சுன்னா பாறையில அடிச்சிரும்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணல. பக்கத்திலேயே லைட் ஹவுஸ் இருந்துச்சு. அத பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. நைட்ல போனதுக்கு இது ஒண்ணு தான் ப்ளஸ் பாயிண்ட். கன்னியாகுமரி ட்ரிப் பிளான் பண்றீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஸ்பாட்டோட வரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.